ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ஒரு ப்ளூ எஃபெக்ட் போட்டோ எடிட்டிங்கை எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Snapseed ஆப் தேவைப்படும். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரைட் சைட் பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டியூன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் +58 வச்சுக்கிறேன். வச்சுட்டு கீழே இந்த மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோவை டியூன் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டியூன் இமேஜ் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சென்டரில் ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணி நான் இப்போ எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எரேஸ் பண்ணுறப்ப தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடு ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 100 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு தெரியாமல் எரேஸ் பண்ண இடத்து மேலே மறுபடியும் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுட்டு ஸோ கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கிராஸாக ஒரு லைன் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக டவுன் சைடு இழுத்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ எடிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்ஸுக்கு கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0க்கு வர வச்சுட்டு ஸோ ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணி நான் எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்சில் ஐக்கானாவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கர்வ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் லென்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் லைன் இருக்கும். ஸோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, மேலே சைட் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் இங்கே செலக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவை ஜூம் பண்ணி ஃபேஸ் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி அந்த சர்க்கிளை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் +72 வச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஹேண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுற சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேவ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மெத்தடை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.